இந்த காயினுக்கு சாத்தானுடைய மகன்னு சொல்றதுக்கான எல்லா குணநலன்களும் பூரணமா இருக்கு. காயின் தன் தாய் தகப்பன் செய்திராத நாம எல்லாரும் ரொம்ப சாதாரணமா செய்யற ஒரு சின்ன பாவத்தை செய்யறான். அது சாத்தானோடு அவனுடைய உறவை மிகவும் நெருக்கமாக்குது. அது என்னன்றத பத்தியும், இந்த சாத்தான் காயினை வைத்து தனக்கான உலகத்தை, அதாவது இன்றைக்கு இருக்கிற உலகத்தை இவன் எப்படி கட்டமைத்தான்னு இந்த காணொளியில பார்க்கலாம். காயினுடைய தாயும் தகப்பனும் பழத்தை சாப்பிட்டு பாவம் செய்துட்டோன்னு கர்த்தருக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப கர்த்தர் அவங்கள கூப்பிட்டு கேக்குறாரு. ஆதாம் ஏவாளையும், ஏவாள் சர்ப்பத்தையும் காரணம் சொல்றாங்க. ஆனாலும் 2 பேருமே உண்மையதான் சொல்றாங்க. காயின் தன் சகோதரனை கொலை செய்தும் அவனோட எரிச்சலும் கோபமும் அவனை விட்டு போகல. பாவம் செய்த தன் தகப்பனை பார்த்து கர்த்தர் என்ன கேட்டாரோ அதே கேள்வியதான் பாவம் செய்த மகனையும் பார்த்து கேட்கிறாரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இங்க கர்த்தர் காயினை பார்த்து, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு கேக்குறாரு. தகப்பன் உண்மைய சொல்றான். ஆனா மகன் அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோன்னு பொய் சொல்றான். இதுதான் உலகத்தில் சொல்லப்பட்ட முதல் பொய். இத சொன்னது பூமியின் முதல் பேரானவன். இத கர்த்தர்ட்ட தைரியமா சொல்றான். இந்த பூமியில முதலா பொய் பேசினது சர்ப்பத்துக்குள்ள இருந்த சாத்தான். 2வது இந்த காயின். இந்த சாத்தானோட டாப் மோஸ்ட் கேரக்டர் பொய் தான். பொய்யின் அடையாளமே இவன் தான். ஆனா நம்மளை பொறுத்தவரை பொய் ஒரு குட்டி பாவம். பொய் சொல்றதெல்லாம் பாவத்தோட லிஸ்ட்ல இருக்காது. இப்படி சொன்னா மத்தவங்க நம்மள தப்பா எடுத்துக்குவாங்கல்ல அப்படின்னு இன்ஸ்டன்டா பொய் சொல்லுவோம். கர்த்தர் தப்பா நினைப்பாருன்ற கவலையே நமக்கு இருக்காது. ஆனா கர்த்தர் பரலோகத்துல பிரவேசிக்காதவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ இந்த பொய்க்கு தான் கொடுக்கறாரு. பொய்க்கு தகப்பன் இந்த சாத்தான். அவனுடைய தேசிய மொழி பொய். அப்ப பொய் பேசுறவங்க எல்லாம் அவனுடைய பிரஜை. பிசாசு ஒருத்தனை ஆக்கிரமிக்க ஒருவனுக்கு இருக்கக்கூடிய பிரதான தகுதி இந்த பொய் தான். அப்படிதான் இந்த காயினும் தைரியமா கர்த்தர்கிட்டயே போய் சொல்றான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோன்னு. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். முதலா பூமியில சபிக்கப்பட்ட மனுஷன் காயின். அப்ப ஆதாம் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். இல்ல, ஏன்னா பூமியில முதல்ல சபிக்கப்பட்டது இந்த காயின் தான். அடுத்தது முதல்ல சபிக்கப்பட்ட மிருகம் சர்ப்பம். கர்த்தர் ஆதாமை பார்த்து, நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆதாம் ஏவாளை கை காட்டுறான். கர்த்தர் ஏவாளை கேக்குறாரு. அவ சர்ப்பத்தை கை காட்டுறா. கர்த்தர் சர்ப்பத்திடம் ஏன் இப்படி செய்தன்னு கேட்கல, நீ இப்படி செய்தபடியால்னு பனிஷ்மெண்ட ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து தொடங்குறாரு. பாவம் இந்த ஆர்டர்ல தான் தொடங்கினது. முதல்ல சர்ப்பம், 2வது ஏவாள், 3வது ஆதாம். அதே ஆர்டர்ல முதல்ல இந்த பூமியில கர்த்தரிடமிருந்து சாபத்தை வாங்கினது இந்த சர்ப்பம். 2வதா ஏவாளுக்கு கர்த்தர் சாபத்தை கொடுக்கல, அவளுக்கு பனிஷ்மெண்ட கொடுக்கறாரு. 3வதா ஆதாம், அவனுக்கும் பனிஷ்மெண்ட் தான். இங்க கர்த்தர் ஆதாமை சபிக்கல, அவன் நிமித்தம் பூமிய சபிக்கிறாரு. அதுக்கும் காரணம் இருக்கு. ஆனா அதை இப்ப சொல்ல போறதில்ல. இங்க கர்த்தரிடமிருந்து சாபத்தை வாங்கினது சர்ப்பமும் பூமியும் தான். கர்த்தர் ஆதாம பார்த்து, தப்பு பண்ணினது நீ, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாரு. ஆனா காயின்ட்ட கர்த்தர், இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய்னு நேரடியாகவே காயினை சபிக்கிறாரு. அடுத்ததா, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடுக்காது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பான்னு சொல்றாரு. தம்பிய கொலை பண்ணிட்டு தெனாவட்டா பதில் சொன்னவன் இப்ப பதறான். இவன் பதற்றத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இதுக்கு முந்தின காணொளியில சொன்னதுதான் காரணம். இவன் கர்த்தருக்கு கனிகளை காணிக்கையா கொடுத்ததுக்கு காரணம் இவன் குடும்பம் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டதுதான்னு நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே வார்த்தைகளை இங்க கன்ஃபார்ம் பண்றான் பாருங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி,
எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். இப்ப கூட தம்பிய கொலை பண்ணிட்டோம்னு வருத்தப்படல. இவன் பதற்றம் கவலைக்கு காரணம் அவனை அந்த இடத்துல இருந்து துரத்தி விடுறதுதான். இப்ப கூட அவனை பத்தி மட்டும் யோசிக்கிறான். இந்த காயின் எப்படி ஒரு சுயநலவாதின்னு பாருங்க. சாத்தானுடைய இன்னும் ஒரு பிரதான குணம் சுயநலம். ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் அதுல தனக்கு என்ன லாபம் இருக்குன்னு பாப்பாங்க. தன்னுடைய லாபத்திற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. செத்து நரகத்துல இருந்தா கூட இந்த மாதிரி ஆட்கள் சுயநலமா தான் யோசிப்பாங்க. காயின் சொல்றான், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். அதாவது இதுக்கு முன்னே தோட்டத்துல இருந்து துரத்துனீங்க, இப்ப ஏதேன்ல இருந்து என்ன துரத்துறீங்க. இனிமே உம்முடைய சமூகமே எனக்கு வேண்டாம். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன். இப்படி எல்லாம் எதுக்கு செய்றீங்க தெரியுமா? இப்படி நான் நிலையற்று அலைகிறத யாராவது பார்த்தா என்னை கொன்று போடுவாங்க. உம்முடைய கைக்கு தப்ப வைத்து இன்னொருத்தனோட கையால கொலை செய்யப்படதான் என்னை இப்படி துரத்தி விடுறீங்கன்னு சொல்றான். அதுக்கு கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். கர்த்தர் போட்ட அடையாளம் காயினை காப்பாற்றுவதுக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அடையாளம் போடுறதுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தையை கவனிங்க. அதுதான் முக்கியம். காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும். இந்த காயின் கொலை செய்யப்பட வேண்டியவன் தான். ஆனா இவனை கர்த்தரே கொல்லல. அதனால வேற யாரும் காயினை கொலை செய்து அவனுடைய சாபத்தையும் பழியையும் வாங்கி கொள்ளாதீங்கன்னு மற்றவங்களுக்கு வார்னிங்கா இருக்கதான் காயின் மேல ஒரு அடையாளத்தை போடுறாரு. கர்த்தருக்கு நல்லா தெரியும் காயின் நிச்சயமா திருந்த மாட்டான்னு. அது எப்படி சொல்றீங்க? அப்புறம் ஏன் அவனை கொலை செய்யலன்னு நீங்க கேட்கலாம். பாவம் செய்த காயின் உணர்வடையணும், திருந்தணும்னு தான் கர்த்தர் பனிஷ்மெண்ட் தராரு. ஆனா காயின் முடிவே பண்ணி ஒரு தரம் அவன் வாயிலிருந்தே சொல்றான், நான் உமது சமூகத்துக்கு விலகி. 2வது தரம் சொன்னதை அப்படியே செய்யறான். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இதே போலதான் ஒருத்தன் தேவனே எனக்கு வேண்டான்னு சொல்லி சாத்தானா மாறினான். இப்ப காயினும் இவன் சாத்தானின் குமாரன்னு நிரூபிக்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி சாத்தானின் முழு கட்டுப்பாட்டிற்குள்ளும் அவனுடைய மகனாக மாறுறான். இனி கர்த்தர் இந்த காயின் பக்கமே வரமாட்டார்னு நினைச்சு சாத்தான் தன் வேலைய காயின் மூலமா தொடங்குறான். இன்றைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்தை காயினும் அவனுடைய குமாரரும் டிசைன் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபுட் அண்ட் டைரி அண்ட் லைஃப் ஸ்டைல், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இந்த கெயின் தலைமுறை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்ப இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு ஆதாம் காலத்திலேயே சாத்தானால் காயினை வைத்து அடித்தளம் ஸ்ட்ராங்கா போடப்பட்டது. துரத்தப்பட்ட காயின் நோத் என்னும் தேசத்துல குடியிருக்கான். அங்க அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேரு ஏனோக்கு. காயின் தன் மகனுக்காக ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கின் பேரை வைக்கிறான். கர்த்தர் இவனுக்கு இட்ட சாபம் அவன் பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான்னு. ஆனா காயின் பண்ற முதல் வேலை நிலையாக குடியிருக்க ஒரு பட்டணத்தை கட்டுறான். கர்த்தர் இவனுக்கு கொடுத்த சாபத்தை இவன் ஆசீர்வாதமா மாற்றிக்கிட்டான். இப்ப சாத்தான் இவனுக்கு கற்றுக் கொடுப்பது கர்த்தரை விட்டு விலகி இருப்பது நல்லது, அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னு. அதுவும் உண்மைதான். இவன் விஷயத்துல பயிரிடுகிறவனா இருந்த காயின் ஒரு பட்டணத்தையே கற்றவனாக மாறினான். காயினுடைய பேரன், அதாவது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை லாமேக்கு. இவன் 2 பெண்களை திருமணம் பண்றான். ஒருத்திக்கு ஆதால்னும் இன்னொருத்திக்கு சில்லால்னும் பேரு. ஆதாளுக்கு யாபால் யூபால்னு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. யாபால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பன். யூபால் அவன் கிண்ணறக்காரர் நாகஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இவன் தான் ஃபாதர் ஆஃப் மியூசிக். லாமேக்கின் இன்னொரு வைஃபு சில்லால். இவளுக்கு தூபால் காயின்னு ஒரு மகன். அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். அவனுக்கு ஒரு சகோதரி, அவ பேரு நாமால்.
தன் தம்பியின் கொலையுடன் காயின் பயணம் தொடங்கி அவனுடைய குமாரன் லாமேக்கு ஒருத்தனை கொலை பண்ணி காயினுக்கு 7 நாள் எனக்கு 77ன்னு சொல்றதோட காயினோட சகாப்தம் பைபிள்ல இருந்து முடியுது. இதுக்கு பின் காயினோட தலைமுறையை பற்றி எழுதப்படல. ஆனா காயினோட சுபாவமோ அவன் பண்ணின பாவமோ நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. காயின் மூலமா சாத்தான் உருவாக்கின அவனுடைய உலகத்துலதான் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். இததான் யோவான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்றாரு. இந்த காணொளியோட இந்த பைபிள் ஸ்டடி முடியுது. எங்களுடைய காணொளிகளை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி. எங்களுடைய பைபிள் சீரீஸ் முழுவதும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதை முழுவதும் பார்த்து உங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்தா Glory to Godன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்.